இந்திய சுதந்திர போராட்டத்தில் நம் நாட்டு பெண்களைப் போல் சில வெளிநாட்டு பெண்களும் ஈடுபட்டனர். அவர்களில் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள், மீராபென் என்று அழைக்கப்பட்ட மேட்லைன் ஸ்லேட் மற்றும் சரளாபென் என்று அழைக்கப்பட்ட கேத்ரீன் மேரி ஹெல்மன் இந்தியாவில் நடக்கும் சுதந்திர போராட்டத்தையும் அதில் காந்தி அவர்களின் பங்களிப்பையும் பற்றி பிரெஞ்சு எழுத்தாளர் ரொமைன் ரொனால்டிடம் தெரிந்து கொண்ட இவர், இங்கிலாந்தில் இருந்தபடியே காந்திய கொள்கைகள் மற்றும் இந்தியா பற்றிய இலக்கியங்களை படிக்க தொடங்கியவர்தான் மீராபென் என்று அழைக்கப்பட்ட மேட்லைன் ஸ்லேட் அவர்கள். ஆடம்பர வாழ்க்கையை விடுத்து இந்தியாவை தனது சொந்த ஊராக மாற்றிக்கொண்ட மேட்லைன் அசைவ உணவை சாப்பிடுவதை தவிர்த்து மேட்லைன் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையை முற்றிலுமாக துறந்து தரையில் சம்மணம் போட்டு அமர்வதை வழக்கமாக மாற்றிக்கொண்டார். ஆடம்பர உடையில் இருந்து புடவைக்கு மாறினார். 1925 தனது 33வது வயதில் இந்தியா வந்த இவர், அதற்கு முன்பே இந்தியா வர விருப்பம் தெரிவித்து காந்திக்கு கடிதம் எழுதிய போது, தற்போது இந்தியா வர வேண்டாம் என்று, சரியான நேரம் இதுவல்ல, இன்னும் ஓராண்டு கழித்து வரலாம் என்று காந்தி அவர்களும் பதில் கடிதம் எழுதினாராம். இந்தியா வந்த இவர் அனைத்து செல்வாக்கான வாழ்க்கையும் துறந்து தலைமழித்து, காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவரை கவனித்து கொண்ட இவர் காந்தி அவர்களின் ராட்டையையும் பராமரித்தார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சிறை சென்ற இவருக்கு மீராபென் என்ற பெயரை காந்தி அவர்கள் வைத்தார். ஹிந்தியும் கற்றுக்கொண்டார். காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்தியாவில் வாழ பிடிக்காமல் வியன்னாவிற்கு குடிபெயர்ந்த இவர் அங்கிருந்தபடியே பிரதமர் நேரு அவர்களுக்கு இந்தியாவில் நடக்கும் ஊழல், லஞ்சம் பற்றி கடிதம் எழுதினாராம். 1982 இந்திய அரசு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. அதே ஆண்டில் மீராபென் என்று அழைக்கப்பட்ட மேட்லைன் ஸ்லேட் அவர்கள் இயற்கை எய்தினார். வரலாறு, புவியியல், பிரெஞ்சு, ஜெர்மன் படித்தவர். 1901 லண்டனில் பிறந்த கேத்ரீன் மேரி ஹெல்மன், பிரிட்டனில் பணிபுரிந்த இந்திய அதிகாரி மோகன்சிங் மேத்தாவிடம் காந்தி அவர்களை பற்றியும் அவரது கொள்கைகளை பற்றியும் தெரிந்து கொண்ட இவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 1932 இந்தியா வந்த இவர் உதய்பூர் பள்ளியில் பணியாற்றினார். அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்தே காந்தி அவர்களை சந்திக்க முடிந்தது. ஹிந்தியும் கற்றுக்கொண்டார். கேத்ரீன் மேரி ஹெல்மன் அவரின் பெயரை சரளாபென் என்று மாற்றியமைத்தவர் கஸ்தூரிபாய் காந்தி அவர்கள். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு உதவியும் செய்து உணவுடன் மருந்து, செய்திகளை வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனையும் வழங்கினார். கதர் நெசவு செய்ய கற்றுக்கொண்டு மலைகளில் வாழ முடிவு செய்தார். இவரின் இந்த நற்செயல்களை ஆங்கிலேய அரசு கண்காணித்தது. இதனை தெரிந்து கொண்ட கேத்ரீன் மேரி அவர்கள், மனிதநேயத்திற்கு நிறம், இனம் மற்றும் அரசியல் இல்லை. சரியான காரணத்திற்காக போராடுபவர்களை அரசு தண்டிக்க நினைத்தால் என்னால் எதுவும் செய்ய இயலாது. கடினமான காலங்களில் போராட்டம் நடத்துபவர்களும் விளைவுகளை சந்திக்கவும் தயாராக இருந்தாலும், என்னை சுற்றியுள்ள மக்கள் நோயினால் அவதிப்படும் போது என்னால் சகித்து கொள்ள முடியாது. பிரிட்டிஷ் அரசு சொல்வதை விட நான் என் மனசாட்சி சொல்வதை தான் கேட்பேன் என்று சரளாபென் அவர்கள் திடமாக கூறினார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் குமாவோன் மாவட்டத்தில் பங்கேற்ற அவரை பிரிட்டிஷ் அரசு கைது செய்தது. இவர் தனது வாழ்நாள் முழுவதும் கிராமப்புற பெண்களின் நலனுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தன்னை அர்ப்பணித்த சரளாபென் 1982 ஜூலை 6 மரணமடைந்தார். இவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் நாம் அனைவருக்கும் பரிச்சயமானவர்தான். இவர் இயற்கையிலே புரட்சி மனப்பான்மை கொண்டதாக இருந்ததால் இதனால் ஆங்கிலேய அரசின் அடக்குமுறைகள் இவரை வெகுவாக பாதித்தது. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக 1914 காமன்வெல் வார பத்திரிகையும் 1915 சென்னையில் நியூ இந்தியா நாளேடு ஒன்றையும் நடத்தினார். இதன் மூலம் அரசியலில் உள்ளிழுக்கப்பட்டார். 1907 சூரத் நகர் மாநாட்டில் கலந்து கொண்ட இருவேறு தரப்பினருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிளவை சந்தித்தது. இருப்பினும் லக்னோ மாநாடு அனைவரையும் இணைத்து வெற்றி கண்டார். ஹோம் ரூல் சுயாட்சி இயக்கத்தை துவங்கினார். இதனால் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய விடுதலை இயக்கத்தை வலுப்பெறவும் செய்தார். இதனையெல்லாம் கவனித்த ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. 1917 ஜூன் 15 காங்கிரஸ் தலைவர்களுடன் அன்னி பெசன்ட்டையும் கைது செய்தது. இதனை கண்டித்து காங்கிரஸ் இயக்கம் முஸ்லிம் லீக் சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தது. இந்த அதிரடியால் பயந்த ஆங்கிலேய அரசு செப்டம்பரில் விடுதலையும் செய்தது.
காங்கிரஸில் பயணித்த இவர் 1929 காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுயாட்சி கோரி அறிக்கை வெளியானது. காங்கிரஸ் சோசலிச சார்பாக வெளியிட்ட கருத்து பிடிக்காமல் காங்கிரஸில் இருந்து வெளியேறியதும், இதனால் மகாத்மாவின் சத்தியாகிரக இயக்கங்களில் சேரவும் விருப்பமில்லை. காங்கிரஸில் இருந்து விலகினாலும் பழையபடியே இந்திய விடுதலையில் ஈடுபாடும் காட்டினார். பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்ட போது கூட இந்திய விடுதலைக்கு ஆதரவாக பொது மேடைகளில் உரையாற்றியும் 1929 பொதுநலவாயா இந்தியா என்ற பெயரிலும் ஒரு அறிக்கையை எழுதி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். அதுபோல் காங்கிரஸ் இயக்கத்தில் தலைமை வகித்த முதல் பெண்ணும் இவரே. ஏழை குழந்தைகளுக்கு சோறு போடுதல் மட்டுமல்ல, கல்வி கற்றுத் தருவதும் அரசின் வேலைதான் என்று வித்திட்டவர். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் திருமணமான பெண்களுக்கும் கூட கல்வி கற்றுத் தருவேன் என்று இந்திய விடுதலைக்கும் இந்திய பெண்களின் விடுதலைக்கும் வித்திட்டவர். பிரம்மஞானவாதி, பெண்ணுரிமைவாதி, பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரராக விளங்கியவர். இவர் இந்தியாவிற்கு 1893 பிரம்மஞான சபையின் உறுப்பினராக முதல் முறையாக இந்தியா வந்தவர். சென்னை அடையாற்றில் இவர் நிறுவிய பிரம்மஞான சபை இன்றும் அவரின் புகழ் பரப்பி நிற்கிறது. 1933 செப்டம்பர் 20 அடையாறில் அவர் நிறுவிய பிரம்மஞான சபையில் உள்ள இடத்திலேயே காலமானார். அன்னி பெசன்ட்டை கௌரவிக்கும் விதமாக சென்னை, அம்பத்தூர், தண்டையார்பேட்டை பகுதிகளில் உள்ள ஒரு சாலைக்கு அன்னி பெசன்ட் சாலை என்றும் ஒரு பூங்காவிற்கு அன்னி பெசன்ட் பூங்கா என்றும் பெயரிட்டு கௌரவித்திருக்கிறது அரசு. இப்படி நமது இந்திய சுதந்திர போராட்டத்தில் அயல்நாட்டு பெண்களும் பங்கெடுத்த பல பெண்களில் இவர்களும் அடங்குவர். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். நன்றி.